பொதுவாக நான் எந்த கூட்டத்தில் போனாலும் எவ்வளோ நேரம் பேசலான்னு கேட்டுப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி கேட்கறது இல்லை. ஒரு ஸ்கூலில் போய் நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு அங்கே இருக்கிற பசங்களாம், சார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் சார், நாங்கள் 10 நிமிஷத்தில் போயிடுவோம், அப்புறம் நீங்கள் தனியாக பேசுங்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்ட்டான். அதனால இப்போ அது மாதிரி கேட்கறது இல்லை. இன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசினே இருந்தார். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் ஏஞ்சி பாக்கெட்லேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து இன்னொரு பாக்கெட்லேருந்து குண்டு எடுத்து அவரை பார்த்துக்கினே ஒவ்வொரு குண்டாக அந்த துப்பாக்கியில் லோட் பண்ணான். ஒன்று அந்த பேசுகிறவர், சுற்றாதப்பா நான் பேச்சை நிறுத்திடுறேன்னாரு. அவன் சொன்னான், உன்னை சுட போகிறதில்ல, உன்னை ஒருத்தங்க பேச கூட்டணும் வந்தான் பாரு, அவனை தேடி இருக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருவது என்பது கல்வி கற்பது. கல்வினா என்ன? 3 எழுத்து, கா இல் வி. 3 எழுத்து தானே, கா இல் வி. இந்த 3 எழுத்தை மட்டும் வச்சு வேற வார்த்தை ஏதாவது உருவாக்கலாம். என்ன வார்த்தை உருவாக்கலாம்? கல், கவி, வில். அவ்வளவுதானே. இந்த 3 எழுத்தை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு எத்தனை வார்த்தை உருவாக்கலாம்? 3 வார்த்தை. என்னென்ன? கல், கவி, வில். கல்வினா என்ன தெரியுமா? ஆரம்ப கல்வி கல்லுல எழுத்து மாதிரி இருக்கணும், கல். உயர்நிலை கல்வி கவி மாதிரி இருக்கணும், நீ என்ஜாய் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், நீ எங்க போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. சார் பள்ளிக்கூடத்துக்கு வரோம், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் சொல்லி தராங்க. ஏன் இதெல்லாம் சொல்லி தராங்க? வந்தா சொல்லி தருவாங்க சார். இந்த சினிமாவில் என்ன பண்ணிட்டான், டீச்சருங்களெல்லாம் ரொம்ப காமெடியாக காமிச்சிட்டான். இல்லை, இங்கிலீஷ் டீச்சர்னா ஸ்டைலாக இருப்பாங்க, சயின்ஸ் டீச்சர்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, மேக்ஸ் டீச்சர்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சோசியல் சயின்ஸ் டீச்சர் மந்தமாக இருப்பாங்க, தமிழ் டீச்சர்னா காமெடியாக இருக்கும். சினிமாவில் காமிச்சிட்டான். இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு வாழ்வியல் நோக்கம் இருக்குல்ல. இப்போ ஒரு கடைக்கு போற, 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குற, அந்த பொருளோட விலை 5 ரூபாய், மிச்சம் 5 ரூபாய் வாங்கணும். இது தெரியணும்னா என்ன படிச்சிருக்கணும்? அப்ப மேத்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஈரக்கையோட போய் சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கும். இது தெரியணும்னா என்ன படிச்சிருக்கணும்? அப்ப சயின்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. மே மாசத்துல வெயில் பெய்யும், டிசம்பர் மாசத்துல மழை பெய்யும். இது என்ன படிச்சிருக்கணும்? அப்ப சோசியல் சயின்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஒரு இன்டர்வியூ போறோம், வாட் இஸ் யுவர் நேம்ங்கறான், மை நேம் இஸ் கோவிந்தசாமி குப்சாமின்னு சொல்லணும். இது தெரிஞ்சா என்ன படிச்சிருக்கணும்? அப்ப இங்கிலீஷ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? இதான் சார் 10 வருஷமா கேட்கிற, ஒருத்தரும் சொல்ல மாட்டான். என்ன பயன்பாடு இருக்கு? இப்ப நான் சொல்லவா? மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லி கொடுக்கிற பாடம் தமிழ் தான் வாழ சொல்லி கொடுக்கிற பாடம். இப்ப சொன்னார்ல அவரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காது. எல்லாருக்கும் தெரியும் இல்ல, எல்லா டீச்சருக்கும் தெரியும், இங்கிலீஷ் டீச்சருக்கும் தெரியும், மேத்ஸ் டீச்சருக்கும் தெரியும், ஹிஸ்டரி டீச்சருக்கும் தெரியும், டாப் 5 உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காது இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும். இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் ஒழுங்கா படிக்க சொல்றாரு. அதான பொருள். அது இல்ல பொருள். இதுக்குள்ள இன்னொரு அழகு இருக்கு. இந்த குறளை மனசுக்குள்ள சொல்லிப்பாரு, ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு இடத்துல துணைக்கால் போடுறோமா? என்ன பொருள்? நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குறளிலே கூட எந்த காலையும் போடாமல். சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தொடங்கணும்னா நாங்கெல்லாம் குத்துவிளக்கு ஏத்துறோமா? பாத்தீங்களா? நான் என் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மேடையில இன்னைக்கு தான் நான் பேசுறேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் குத்துவிளக்கு ஏத்தணுமா? ஏன் ஏத்தணும்? அதான் நம்ம நிறைய விஷயம் ஏன் செய்யணும்னு தெரியாதே செஞ்சிருக்கிறோம். ஏத்துற ஆளுக்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபங்க்ஷன் ஒருத்தர் குத்துவிளக்கு ஏற்றிட்டு வந்தார். ஏன் சார் குத்துவிளக்கு ஏத்துறீங்கன்னா? ஏத்த சொன்னாங்க, ஏத்தன எனக்கு என்ன தெரியும். ஏன் குத்துவிளக்கு ஏத்துறாங்க? ஏன் தெரியுமா குத்துவிளக்கு ஏத்துறோம்? வெள்ளைக்காரன் வந்தவொடனே நம்ம கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதி மெழுகுவத்தி அணைக்கிறோம். அப்படிதான் அணைக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதி மெழுகுவத்தி அணைக்கிறீங்க. வெள்ளைக்காரன் ஏன் தெரியுமா குத்துவிளக்கு ஏத்துறோம்? வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏத்திட்டு தொடங்குவான்.
சரி, இப்போ குத்து விளக்கு ஏற்றுறோம். விளக்குன்னா என்ன? 3 அர்த்தம் இருக்கு. சார் எனக்கு புரியல, விளக்குங்க. அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம், டு எக்ஸ்பிளைன். பாத்திர விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்கு தான் சொல்றோம், டு கிளீன். அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். சார் அந்த விளக்கு வச்சதுலே போங்க, அந்த விளக்கு வச்சதுலே படிங்க, டு லீட். அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். அப்ப விளக்குன்னா எத்தனை அர்த்தம்? 3 அர்த்தம். டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ கிளீன் ஆயிடுறேன், அது 2வது விளக்கு. நீ கிளீன் ஆனா நீயே அடுத்தவனை லீட் பண்ணுவ, அது 3வது விளக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும். மாற முடியுமா? ஈஸியா மாறலாம். ஒரு சின்ன ஃபார்முலா தான். எதை நம்ம விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இந்த 3 இருந்தா தானே விளக்கு. என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இந்த 3த்தையும் மனசுக்குள்ள சேர்த்து சொல்லிப்பாரு. என்னை திருத்தி, என்னை திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி வருகிறாய். அப்போ சரி சார், இந்த இலக்கிய மன்றம் இப்ப டிஓ வருவார். சில ஸ்கூல்ல திடீர்னு டிஓ வந்துருவார் இல்ல. திடீர்னு டிஓ வந்தோடனே ஹெச்எம் என்ன பண்ணாங்க? ஒரு பையனை விட்டு எல்லா கிளாஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, டிஓ சொல்லு. ஒரு பையன் சொல்லுவான், என்ன ஏய் சொல்றான், டிஓ. திடீர்னு டிஓ வந்தா சில டீச்சர் கை உடனே கால் உடனே போட தொடடா, தேதியை மாத்திரா. நான் என்ன டீச்சரா பையனை கேட்போம். டென்ஷன்ல மாத்திரம் அது என்ன டீச்சர். உன்ன பையன் சொல்லுவான், நீங்க சயின்ஸ் டீச்சர் கால் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல திடீர்னு டிஓ ஒன்று வச்சுட்டாங்க. என்ன மாதிரி ஒரு அப்பாவி தமிழ் வாத்தியார். என்ன பீரியட்? தமிழ் பீரியட் சார். தமிழ் பீரியட்ல என்ன நடக்குது? செய்யுள் நடக்குது சார். செய்யுள்ல என்ன நடக்குது? கம்பராமாயணம் நடக்குது சார். கம்பராமாயணத்துல என்ன நடக்குது? இந்த ராமனுக்கும் சீதைக்கு கல்யாணம் நினைச்சா அந்த பகுதி நடக்குது சார். சார் நீங்க உட்காருங்க, நான் கேள்வி கேட்கிறேன். யாரு? டிஓ. இப்போ டீச்சர் கேள்வி கேட்டா யார் படிக்கிற பிள்ளைன்னு தெரியும், அதை கேட்பாங்க. டிஓ யார வேணா கேள்வி கேட்பான்ல. கேட்டார், ஹே தமிழ் வாத்தியார் தமிழ் நடத்தினாரா? நடத்தினார் சார். செய்யுள் நடத்தினாரா? நடத்தினார் சார். கம்பராமாயணம் நடத்தினாரா? நடத்தினா சார். அதுல ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிற பகுதி நடத்தினாரா? நடத்தினா சார். சரி, நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார்? அந்த பையன். நான் உடைக்கல சார் அப்படின்னு தோப்பாங்க. ஒன்னா ஆத்தியார் என்ன பக்கத்துல பையன் கேட்டாரே, நீ சொல்றா ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார்? அவன் 1 வாரமா நான் ஸ்கூலுக்கு வரல சார், ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதுன்றான். வாத்தியாரை பார்த்தான், என்ன தமிழ் நடத்துக்கிற? ஜனகனுடைய வில்லை வச்சிருக்காருன்னா ஒருத்தன் நான் உடைக்கலாங்கிறான், பக்கத்துல நான் 1 வாரமா ஸ்கூலுக்கு வரலங்கிறான். என்ன வாத்தியார் இருந்தான்? அந்த வாத்தியார் டென்ஷன்ல சொல்றான், சார் கட்சியில பையன் கேட்டு பாருங்க, அவன் தான் ரொம்ப குறும்பு, லஞ்ச் டைம்ல அவன் வச்சிருப்பான்றாங்க. நேரம் ஹெட்மாஸ்டருக்கு வந்தா, ஸ்கூலா நடந்து ஸ்கூலு. ஜனகனுடைய வில்லை வச்சது யாருன்னா ஒருத்தன் நான் உடைக்கலாங்கிறான், பக்கத்துல இருக்கிற 1 வாரமா ஸ்கூலுக்கு வரலங்கிறான். வாத்தியாரை கேட்டா கட்சியில பையனை காட்டுக்காரு, நீ என்ன ஹெட்மாஸ்டர் என்ன ஸ்கூல் நடத்துறேன்னா? அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க ஸ்கூல்ல காசு போட்டு வேற வெளில வாங்கி கொடுத்துறோம், அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க. இவன் நேர சிஓ ஆபீஸ் வந்துட்டான். அந்த ஸ்கூல் இழுத்து மூடுங்க சார். ஏன்? ஜனகனுடைய வில்லை வச்சது யாருன்னா பையனுக்கு தெரியல, வாத்தியாருக்கு தெரியல, ஹெட்மாஸ்டருக்கு தெரியல, அந்த ஸ்கூல் இழுத்து மூடுங்கன்னா. அந்த சிஓ சொல்லிக்கிறான், யோ ஒரு பொருள்னா உடையதான் செய்யும், அத்த சொல்லி இம்மாத்தோட வந்துட்டாங்கன்னா. யாரையோ திருப்திப்படுத்த நீயும் நானும் ஸ்கூலுக்கு வரல. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் என்ன நிகழ வேண்டும் தெரியுமா? இந்த இலக்கிய மன்றத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? 1 வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து என்னை தொலைபேசியில் அழைத்து வந்து இங்கே நிறுத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், எழுதி வைத்துக்கோ. இன்றைக்கு வீட்டுக்கு போ, இன்னைக்கு போனோடனே நீ தூய தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படு. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே என்ன சொல்லுவாங்க? அம்மா இப்போதான் ஸ்கூல் முடிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன்மா, இப்போ தான் டயர்டாக இருக்குமா, டிஃபன் எதாவது தான் போடுமா, அப்படி தான் கேட்பேன். இலக்கிய மன்றம் நடந்துச்சுங்கிறதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் போய் உங்க அம்மாட்ட, அன்புள்ள தாயார் அவர்களே, இப்பொழுதுதான் நான் பள்ளி முடித்து வந்திருக்கிற காரணத்தினால் எனக்கு சிற்றுண்டி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பைத்திய பிடிச்சிச்சுன்னு நினைச்சிடும் உங்க அம்மா இல்ல. ஒருத்த ரோட்ல அட்மிட் ஆகிறான், அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து, டாக்டர் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, பிளட் லாஸ் ஆகுது அப்படித்தானே சொல்லுவோம். அங்க போய் நின்று தூய தமிழோட, மருத்துவர் அவர்களே சற்று முன்ன விபத்து நடந்த காரணத்தினால், இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறதுக்கு அவன் செத்துக்குடுவான். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேட்டு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. என்னாச்சு யோசித்து பாருங்களேன். இங்க இருக்கிற எல்லாரும், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பரவல் ஏன் இந்த இலக்கிய மன்றத்தை, ஏன் இலக்கிய மன்றம் டிஓ வந்தோடனே கேட்பாரு எச்சம் பார்த்து, ஏமா இலக்கிய மன்றம் நடத்துறியா? ரைட். சயின்ஸ் கிளப் நடத்துறியா? ரைட். ஸ்போர்ட்ஸ் நடத்துறியா? இந்த 3 நடத்தேன்னு கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாங்க? டிஓ கேட்பாரா இல்லையா? சயின்ஸ் கிளப் இருக்குதா?
இலக்கிய மன்றம் இருக்கா, தமிழ் இலக்கிய மன்றம் நடத்தாச்சா, ஸ்போர்ட்ஸ் நடத்தாச்சா, 3 கேட்பாங்க. ஏன் தெரியுமா இது 3 மட்டும் ஸ்கூல்ல நடத்துறாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். 3 தீயை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று சூரிய தீ, அந்த தீ இல்லைன்னா அந்த உலகம் வாழ முடியாது. 2வது தீ, உன் அடிவசை தொட்டு பாரு, உன் அடிவை சூடா இருக்கும். இந்த உடம்பு சூடா இருந்தால் தான் நம்ம உயிரோட இருக்கணும்னு அர்த்தம், இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம். இந்த தீ. 3வது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற லட்சிய தீ. இந்த 3 தீயை மட்டும் நம்ம கவனமா பார்த்துக்கணும். சூரிய தீயை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அறிவியல் மன்றம், நம்முடைய உடம்பில் இருக்கிற சூடை பற்றி காப்பாற்றுக்கு ஸ்போர்ட்ஸ், நம்ம மனசுல இருக்கிற லட்சிய நெருப்பை காப்பாற்றுறதுக்கு இலக்கிய மன்றம். இதற்காகத்தான் இலக்கிய மன்றங்களை நாம் நடத்துகிறோம், மறந்து விடக்கூடாது. இந்த 3 காரணங்களுக்காக மட்டுமல்ல. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, சார் அப்போ தமிழ் இலக்கிய மன்றம், இங்கிலீஷ் இலக்கிய மன்றம் தனித்தனியாக, நான் ஆங்கிலமோ மற்ற மொழிகளோ எல்லா மொழிகளுக்கும் இலக்கிய மன்றம் வைத்து ஏன் பள்ளி நடத்துகிறான்னு சொன்னால், அந்த லாங்குவேஜை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிறேன், இன்னை இலக்கிய மன்றம் விடிஞ்சு வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கு என்ன நீ கற்றுக்கணும்னா, நான் சொன்ன எதை வேணா மறந்துடலாம். இப்போ சொல்ல போகிறதுனா, ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இதான் இந்த இலக்கிய மன்றத்தின் நோக்கம். திருப்பி சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இல்லை, இன்னைக்கு நம்மளை திசை திருப்புற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? அதான் நான் இப்போ ஏன் குத்தோட கேட்குறாங்கன்னு ஏன் உங்களை கேட்குறேன்னா, ஏன் செய்யணும், ஏன் தெரியும் தெரியாமே சில விஷயங்கள் தெரியும். இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன். இப்ப நான் கேட்கிறேன், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சரியா தப்பா? சார் நான் தமிழ்ல தானே பேசுறேன். சூரிய உதிக்கும் திசை கிழக்கு, சரியா தப்பா? சரி, ஒரே ஒரு பிள்ளை தப்புன்றீங்கன்னா, நான் எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க, நம்ம மட்டும் தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு அது தப்பு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சரி, ஆனா அமெரிக்காக்காரன் சொல்றான் அது சரியில்லை, அது தப்பு. சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் கிழக்கு இல்லை, அது ஒரு திசையில உதிக்குது, அந்த திசைக்கு நீ கிழக்குன்னு பேர் வச்சிருக்க. இதுவும் ரைட்டா இல்லையா? இதுவும் ரைட்டா இல்லையா? ஜப்பான்காரன் சொல்றான் இது 2ம் தப்புடா. சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை, அது அங்கேயே தான் இருக்குது. பூமி சுத்துறதுனால அது உதிக்கிற மாதிரி மறையிற மாதிரி தருது. இதுவும் ரைட்டா இல்லையா? அப்ப இது 3ல எது ரைட்டு? 3மே ரைட்டுன்னு தான் சொல்றாரு. அதான் இதான் எஜுகேஷன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்குங்கிறது இன்ட்ரோடியூசிங் த நாலேஜ், அறிவை அறிமுகப்படுத்துகிறோம். அது உதிக்கிற திசைக்கு நம்ம கிழக்கு பேர் வச்சுக்கிறது, அந்த நாலேஜ் இருந்து நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். அது உதிக்கிறதும் இல்லை மறையிலங்கிறது இன்ஃபர்மேஷன்ங்கிறது நம்ம அடையிற டெஸ்டினி. இதுக்கு பேர் தான் கல்வி. பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது இன்னைக்கெல்லாம் மெட்ராஸ்ல காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வச்சுக்கோங்க, உங்கள் வீடு எப்படி இருக்கும்? அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிட்டே இருப்பாங்கல்ல உங்கள் அம்மா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினே இருப்பாங்க. அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைன்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு விட்டுறதை பார்த்தா ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டேன், அப்படி போட்டு தின்னு ஆட்டோக்கார விட்டா தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திக்கிட்டே போய் ஊட்டி. ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டுமான்ட்டு போகிறான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ளே திருச்சி அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நுழைஞ்சோன்னா கீப் காய்ட்டணும், குழந்தைங்க பேசணும் தான் அவன் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாரு, பெல் அடிச்சோன்னா எல்லா பேரும் தீ பிடிச்சி விட்டுருந்து தப்பிச்சு விடையாற மாதிரி ஓடிடுவான். வந்துடும் ஏதாவது நின்று எதாவது வந்து பார்த்துக்கிறியா? அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவுட்டுக்குள்ள போகிற மாதிரி வருவாங்க, சோமா பிடிக்கல. அப்போ படிக்கிற இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்வியை இலக்கியமாக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். எப்படி சார் கல்வியை இலக்கியமாக்கி பார்க்கறது? அங்கதான் இப்ப தமிழ் பாடம் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மொழி தோன்றி ஒரு 500-600 ஆண்டுகள் தான் ஆச்சு. ஆனால் தமிழ் என்று தோன்றியது என்று யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் கேள்வி. உனக்கு இங்கிலீஷ் மொழியை டெவலப் பண்ணலான்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்கலாம். சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். சரியா? ரொம்ப நேரம் நீ கீழே உட்காந்துருக்க, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த இலக்கிய மன்றத்தை விட்டு நீ வெளியே போகும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு போனோன்னா உங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்ன நடந்துச்சு ஸ்கூலில்?
கால் வந்து உட்கார வச்சு உயிரை வாங்கிட்டானுமா. எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் பேசுறேன்னு கடைசி வரைக்கும் அவனை பேசவே உள்ளம்மா. கடைசி அவன் பேசி எங்களுக்கு வெயிலில் உட்கார வச்சு, டீச்சருங்க வேற 4 பீரியட் நாசமாக போச்சு. 2 பாடமாக நடத்திருக்கலாம், ஒரு மேக்ஸாக நடத்திருக்கலாம், இங்கே கொண்டாந்து நம்மளை உட்கார வச்சு அப்படின்லாம் நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்கள. எல்லாம் ரைட். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி சொல்கிறேன், நான் இன்னும் 2 செய்தியை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இலக்கிய மன்னர்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்பி கடைசியாக முடிக்கும் போது யாரையாவது ஒருத்தர் கேட்ப எழுச்சி சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது உங்க நிர்வாகி அழகா சொன்னார்ல, இந்த இலக்கிய மன்றத்தினுடைய நோக்கம் என்ன? நாங்க பேசிட்டு போறதில்ல. இப்ப நான் பேசி முடிச்ச உடனே இங்க இருக்கிற மாணவிகளையோ மாணவர்களே யாராவது ஒருத்தர், இவரை மாதிரி நானும் ஒரு நாள் பேசுவேன், நாளைக்கு கவுடி ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்கன்னா தான் இந்த இலக்கிய மன்றம் வெற்றி அடைந்தது என்று பொருள் இல்லையா? அது எங்களால முடியுமா சார்? ஈஸியா முடியும். ஒன்னால பேச முடியும். எப்படி தெரியுமா? நான் சொல்றேன், நான் முதல்ல பேசுற கதையை சொல்லவா? நான் எங்க ஸ்கூல்ல 5வது படிக்கும்போது, நான் எந்த ஸ்கூல்ல 6வது இருந்து 12வது வரைக்கும் படிச்சனோ அதே ஸ்கூல்ல இன்னைக்கு வாத்தியார் ஆகி, அதே ஸ்கூல்ல இன்னைக்கு நான் ஹெட்மாஸ்டர் ஆகிறேன். இப்ப நீ கை தட்டினல்ல அப்படி சொன்னோன்னே, இதையே எங்க ஸ்கூல்ல சொன்னேன், டே நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியார்கிட்ட தெரியுமான்னா எங்க பையன் சொல்றான், இங்க படிச்சா இங்கதான் வேலை கொடுப்பாங்க, வேற எங்க வேலை கொடுப்பாங்க. அவனுடைய பார்வைங்கிறது அப்படி இருக்குது. நான் சொல்றேன் கேளு, நீ நான் முதல்ல பேச்சாளரான கதையை சொல்லவா? நான் 5வது படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல மகாத்மா காந்தியை பத்தி ஒரு பேச்சு போட்டி. எங்க அப்பா வேற புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாரு, என்ன பையன் பேச்சு போட்டில கலந்துக்கிறானு. தமிழ் வாத்தியார் மகாத்மா பத்தி ஃபுல்லா எழுதி கொடுத்தாரு, நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க ஸ்கூல்ல தான் போட்டி நடக்குது, எல்லா ஸ்கூல் பசங்களும் வந்துக்கிறான், எல்லா ஸ்கூல் அப்பா அம்மா வந்துக்கிறாங்க, டீச்சர்ங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. ஆல்பபெட் படி என்ன அருள் பிரகாஷ் முதல்ல உட்கார வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போடியம் எங்க ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, இப்பொழுது நம் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற போகிறது, முதலில் நம் பள்ளி மாணவர் திரு அருள் பிரகாஷ் பேசுவாங்கிறார். 5வது படிக்கும்போது ஹெட்மாஸ்டர் திருன்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து நிக்கிறேன், முதல்ல இந்த போடியம் முன்னால நிக்கிறேன். இப்பதான் போடியம் இல்லாமலாம் தைரியமா நிக்கிறோம். ஆரம்ப காலத்துல போடியத்தை கட்டிமா கட்டி பிடிச்சிருந்தா நிற்போம், அவ்வளவு நடுக்கமா இருக்கும். வந்து நிக்கிறேன், பேசுறேன், கட கட கட. எங்க தமிழ் டீச்சர் மகாத்மா காந்தியை பத்தி எழுதி கொடுத்தலாம், கட 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 கடன்னு ஒப்பிச்சுட்டு காந்தியை யார் சுட்டாங்க எப்ப சுட்டாங்கன்னு மறந்துட்டேன். இதே மாதிரிதான் எல்லாம் மறந்துட்டேன். ஓன்னு அழுது போய் உட்காந்துட்டேன். பசங்களாம் மறந்துட்டாருன்ட்டான். அவமானமா போச்சு. சி, நம்ம ஸ்கூல்ல முதல்ல பேச்சு போட்டுல தோத்துட்டுமே, அதுவும் மற்ற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, மற்ற ஸ்கூல் பசங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவமானமா போச்சுன்னு அழுதேங்கிறேன். எனக்கு அப்புறம் எல்லா பேரும் வந்து பேசுறான், சூப்பரா பேசுறான். போட்டி முடிவு வருது, அந்த ஜட்ஜ் சொல்றான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருள் பிரகாஷ்மா. எனக்கு தூக்கு வாங்கி போட்டுச்சு. நம்ம பாதியிலே வந்துட்டோம், போனா போது அழுதோம், நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான் போல இருக்குதுன்னா அவன் சொல்றான், இங்கே ஒரு மாணவர் பேசினார், காந்தியை சுட்டார் என்றவுடன் அவரால் தாங்க முடியவில்லை, அழுது விட்டார். நான் மறந்து தொலைச்சிட்டு அழுதேன். அவன் நினைச்சுக்கினா காந்தியை சுட்டதுக்கு தான் நான் அழுதேன், எனக்கு விட்டான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். So don't worry about the society's comment. எப்படி சார் நான் சொல்றேன்ல, இந்த இங்கிலீஷ் மொழியை டெவலப் பண்ணணும்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்படி மீட்டிங் போட்ட உடனே இந்த நடுவில் ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு. அது எதுக்கு? போதும் என் பேச்சு நிறுத்துங்கன்னு சொல்றாரா, இல்ல நீங்க எல்லாம் சிரிக்காதீங்கிறாரா தெரியல. ரைட், ஓகே, இன்னொரு விசில் அடிக்கிறதுக்குள்ள பேசி முடிச்சிடலாம். கப்பு இங்கிலீஷ் மீட்டிங் போட்டாங்க. அப்படி மீட்டிங் போட்ட உடனே நம்ம உலகத்திலேயே பழமையான மொழி எது? தமிழ். தமிழ் மாதிரி இங்கிலீஷை டெவலப் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்களோ, அவங்க வந்து இறைவனுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? கடவுள்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா கடவுள்னு பேர்? நம்ம விட்டு கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார். கடவுள், அதனால தான் கடவுள்னு பேர். நம்மை விட்டு கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார், ரெண்டு சேர்த்தா கடவுள். அதனால தான் கடவுள் பேர். அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொன்னான், அந்த கடவுள் உருவாக்குறவர், பாதுகாக்கிறவர், அழிக்கிறவர். அப்படியா? அப்போ உருவாக்குறவர் ஜெனரேட்டர், அதுல இருந்து ஜி எடுத்துக்கலாம். பராமரிக்கிறவர் ஆர்கனைசர், அதுல இருந்து ஓ எடுத்துக்கலாம். அழிக்கிறவர் டெஸ்ட்ராயர், அதுல இருந்து டி எடுத்துக்கலாம். ஜிஓடி காடுன்னு வச்சுட்டான். அதனால தான் அவன் காடுன்னு பேர் வச்சான். உடனே அர்த்தம் சொன்னான், இன்னொருத்த சொன்னான், அழகா காடுலாம் பேர் வச்சுட்டீங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சிய உலகன்னு அவன் சொல்றான். எல்லா எழுத்தும் தமிழ் மொழியில இருந்து தாண்டா வருதுன்னு சொல்றான். கடவுள்கிட்ட இருந்து தாண்டா வருதுன்னு சொல்றான். உங்க காடு கடவுள்கிட்ட இருந்து வருமானா?
ஜிஓடி காடுன்னு சொல்லிட்டு எல்லா எழுத்தும் கடவுள் தான் வரணும். அவன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்சியா உலகம் வச்சுக்கிறான். என்னோட அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஏபிசிடியில ஜி எத்தனாவது எழுத்து? வெரி குட். ஓ எத்தனாவது எழுத்து? டக்கு 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 எண்ணுது ஒரு பிள்ளை. 15வது. டி எத்தனாவது எழுத்து? 7, 15, 4. இது 3 கூட்டு 26. ஏபிசில மொத்தம் எத்தனை எழுத்து? இதுக்கு தான் அந்த ஆர்டரையே வச்சோம். ஆக கூட்ட தெரிகிறது கணித இலக்கிய மன்றம் வாழ்க. எந்த வரிசையில் காட் என்று வைக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில இலக்கிய மன்றம் வாழ்க. தமிழ் தான் உங்களை வாழ வைக்கிறது தமிழ் இலக்கிய மன்றம் வாழ்க. ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் சார், தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்துலையும் படிக்க முடியாது, கஷ்டம் முடியாமலாம் இருக்கேன். எங்களால் இப்போ நான் பாடம் நடத்துறேன். ராமன் காட்டு வழியா போறான். அப்போ திடீர்னு ஒருத்தன் அவனுடைய சகோதரன் மயக்கச்சு விழுந்துடுறான். உன்னை அனுமனை பார்த்து நீ போய் அந்த சஞ்சீவி மலையிருந்து மூலிகை எடுத்துவா, அப்படியே அது தெரிச்ச உடனே அவன் உயிரோட வந்துருவான்னு சொல்றான். கம்பராமாயணத்துல இருந்து உடனே போய் அனுமர் என்ன பண்றாரு, அந்த சஞ்சீவி மலையோட பேர்த்து எடுத்துன்னு வந்துடுறாரு. எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. இதை நான் பாடத்தில் நடத்த நீ என்ன கேட்பேன் சார், எதாவது நம்புற மாதிரி இருந்தா சார், எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமார் மலையை பேர்த்து எடுத்துன்னு வந்தாருன்னு சொல்றீங்களே, இது நியாயமாகுதா சார்? நம்புற மாதிரி இல்லைல்ல, இது ஒத்துக்க முடியாது இல்லைல்ல. எவனாவது மலையை பேர்த்து முடியாது. அப்புறம் ஏன் அதை பாடத்தில் வச்சுக்கிறாங்க? அப்போ பாடத்தில் வச்ச முட்டாளா? அப்போ நம்ப முடியாத ஒன்றை, கற்பனைக்கு எட்டாத ஒன்றை ஏன் தெரியுமா பாடத்தில் வச்சுக்கிறாங்க? அதிலிருந்து நீ ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். என்ன செய்தி தெரியுமா? அனுமன் சொல்றான், என் சகோதரன் மயக்க சொல்லிட்டான், போய் சஞ்சீவி மூலிகை எடுத்துருவாங்க. அனுமர் போறார். ராமன் சொன்னோன்னா அனுமர் போறார். சஞ்சீவி மூலிகை பெருசா இருக்குது, நிறைய மூலிகை இருக்குது. இதுல எது சஞ்சீவி மூலிகை தெரியல, அந்த மலையே பெருசா இருக்குது. இப்ப பிரச்சனை என்ன? மலை பெருசா இருக்குது. பிரச்சனை என்ன? மலை. பிரச்சனை என்ன? மலை பெருசா இருக்கு. உடனே அனுமர் என்ன பண்றாரு, விசுவரூபம் எடுத்து இவர் பெருசாயிடுறாரு. இப்ப எது சின்னதாயிடுச்சு? பிரச்சனை சின்னதாயிடுச்சு. எது சின்னதாயிடுச்சு? உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த பகுதி பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அனுமர் மலையை தூக்குனானா தூக்கலையாங்கிறதுக்கு நமக்கு கவலை கிடையாது. அப்போ ஒவ்வொரு செய்யுளுக்குள்ளேயும் ஒரு அழகு ஒளிந்திருக்கிறது. அந்த அழகு நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருகிறது. எனக்கு அன்பான மார்புகளே, வெகு நேரமாக நீங்கள் கீழே உட்கார்ந்திருக்கிறீர்கள். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம். புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை. நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு. சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல இலக்கியத்தோடும் தமிழோடும் சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.